சாதாரண தண்ணீரினால் அகமதாபாத் விமான விபத்து நடந்து இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அகமதாபாத்தில் நிகழ்ந்தவை ஒரு எதிர்பாராமல் நடந்த விபத்து என்ற திரைக்கதை செய்திகளை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் தானே? ஆனால் உண்மை அது இல்லை. கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து ஏர் இந்தியா A500-701 போயிங் 778 ட்ரீம்லைனர் விமானம் லண்டனுக்கு புறப்பட்டது. இந்த விமானத்தில் 2 பைலட், 10 விமான ஊழியர்கள் மற்றும் 230 பயணிகள் என்று மொத்தமாக 242 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமான நிலையம் அருகிலிருந்த மேகானி நகரின் பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் குறைந்தது 270 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் அதிகமானோர்கள் பயணிகளே. இது ஒரு விபத்து என்றுதான் மொத்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கிறது. இப்போது உங்களிடம் சில கேள்விகள் எழலாம். 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட விமானத்தில் ஒரு என்ஜின் குறைபாடு ஏற்பட்டால் இன்னொரு என்ஜின் வைத்து பாதுகாப்பாக தரையிறக்கலாமே. இப்படி இருக்க இரண்டுமே சொல்லி வைத்தார் போல வேலை செய்யாமல் எப்படி விபத்து நடந்து இருக்கும்? போயிங் 778 வகை விமானங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜின்கள் ஜெனெக்ஸ் 1B. ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஜெனெக்ஸ் 1B என்ஜின்களையே விபத்தில் சிக்கிய விமானத்தில் 2 என்ஜின்களாக பயன்படுத்தப்பட்டது. இதில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் ஒரு என்ஜின் புதியதாக வாங்கி பொருத்தப்பட்டது. அதாவது வலதுபுற என்ஜின் புதியது, இடதுபுற என்ஜின் பழையது. சரியாக 2023ஆம் வருடம் பழைய என்ஜினை சர்வீஸ் செய்துள்ளார்கள். அடுத்த சர்வீஸ் இந்த வருடம் டிசம்பர் மாதம்தான். இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, 2இல் 1 நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டுள்ளது, மற்றொன்று புதியது. அதோடு அவற்றை அவ்வப்போது ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகும் தரவாக சோதனை செய்வார்கள். அப்படி இருக்க என்ஜின் கோளாறு என்பது சாத்தியமற்றது. அப்படி கோளாறு இருந்திருந்தால் விமானம் டேக்காப் ஆவது என்பதே கடினம். அல்லது டேக்காப்பு முன்னரே விமானிக்கு தெரிந்திருக்கும். இதனால் பாதுகாப்பாக விமானத்தை இயக்காமல் நிறுத்திவிடுவார் விமானி. ஆனால் விபத்து நடந்த ஏர் இந்தியா விமானம் சரியாக டேக்காப் ஆனது. அதோடு குறிப்பிட்ட சில அடிகள் வரை மேலே எழும்பி சென்றுள்ளது. இது சுமார் 650 அடி வரை மேலே சென்றுள்ளது. அந்த நேரத்தில்தான் விமானத்தின் 2 என்ஜின்களும் செயலிழக்கின்றன. அப்போது அதை ரீஸ்டார் செய்ய பல முறை விமானிகள் முயற்சித்திருப்பார்கள். அப்படி இருந்தும் ரீஸ்டார்ட் ஆகவில்லை. இதை குறிக்கும் விதமாகத்தான் விமானத்தில் உள்ள விசிறி போன்ற ரேம் ஏர் டர்பைன் ரேட் என்ற ரேட் அமைப்பு வெளியே வந்தது. இது சென்சாரால் இயங்குகிறது. என்ஜின் செயலிழப்பு நடந்தாலோ, மின்சாரம் தடைப்பட்டாலோ, ஹைடராலிக் செயலிழப்பு ஏற்பட்டாலோ இது தானாக வெளியே வந்து காற்றிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். 2 என்ஜின்களும் எப்படி செயலிழந்து இருக்க முடியும்? அப்படி என்றால் தவறு எங்கு நடந்து உள்ளது? விமானி மேய்டே என்று குறிப்பிடும் அளவிற்கு விமானிக்கே புரியாத கோளாறா? நிச்சயமாக இல்லை. இந்த விமான விபத்தை இப்போது உண்மையின் அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள். இத்தனை உயிர்களை எடுக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எது தெரியுமா? எதைக் கொண்டு இந்த விமான விபத்து நிகழ்ந்தது தெரியுமா? வெறும் சாதாரண தண்ணீரை கொண்டுதான். சாதாரண தண்ணீர் எப்படி விபத்தை ஏற்படுத்தி இவ்வளவு உயிர்களை பலி வாங்கி இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். விமானத்தில் பயன்படுத்தும் எரிபொருள் என்பது ஜெட் A1 விமான எரிபொருள் ஆகும். இதன் உறைநிலை -40 டிகிரி வரை இருப்பதால் எல்லா சூழலுக்கும் ஏற்ற எரிபொருள். இதனால் விமானம் உயரே பறக்கும்போது வெப்பநிலை குறைவதால் இது உறையாது. மேலும் இது மிகவும் அடர்த்தி குறைந்தது. இங்குதான் ரகசியமே இருக்கிறது. இந்த எரிபொருளை ஏர் இந்திய விமானத்தில் ஏற்றும் பொழுது சிறிதளவு தண்ணீர் கலந்து நிரப்பினாலே போதும். குறைந்த பட்சமாக 1 முதல் 2 லிட்டர் தண்ணீர் போதும். தண்ணீர் ஜெட் A1 விமான எரிபொருளைக் காட்டிலும் அடர்த்தி அதிகமானது. இதனால் விமானத்தின் பியோல் டேங்க் அடியில் சென்று தங்கிவிடும். இதன் மேலே ஜெட் A1 எரிபொருள் இருக்கும். இப்போது விமானிகள் விமானத்தை ஸ்டார்ட் செய்யும்பொழுது பியோல் டேங்க் மேலே இருக்கும் ஜெட் A1 எரிபொருட்களைக் கொண்டு விமானம் இயங்கத் தொடங்கும். இதனால் விமானிகளுக்கு எந்தவித சந்தேகமும் வராது. விமானத்திலும் எதுவும் காட்டாது. இதனால் விமானி என்ஜின்கள் சிறப்பாக உள்ளது என்ற கோணத்திலேயே ஏர் இந்தியா விமானத்தை டேக் ஆஃப் செய்தார்கள்.
ஆனால் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில், அதாவது மேலே எழும்பி விமானத்தின் வெப்பநிலை குறைய உள்ளே அடியில் இருக்கும் தண்ணீர் குளிர்வடைய தொடங்கும். 650 அடி வரை விமானம் சென்றிருப்பதால் 0 டிகிரி நோக்கிச் சென்றிருக்கும். இந்த நிலையில் ஜெட் A1 எரிபொருளில் கலந்திருக்கும் நீர்த்துளிகள் ஐஸ் பார்ட்டிகல்ஸாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் விமானம் ஜெட் A1 எரிபொருளை பயன்படுத்திக் கொண்டிருக்கும். இப்போது இந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் பியூல் பில்டரில் சிக்கி என்ஜினுக்கு புல் ப்ளோ பிளாக்கை ஏற்படுத்த தொடங்கும். ஜெட் என்ஜினின் பியூல் நாசில் ஸ்பைன் ஆகும். ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருப்பதால் விமானத்தில் ஸ்ப்ரே பேட்டன் பாதிக்கப்படும். இரண்டும் ஒரே நேரத்தில் பயணித்தால் 2 என்ஜின்களும் ஸ்டால் ஆகும், அதாவது நின்று போகும். இதனால் என்ஜின் ரீஸ்டார்ட் சிஸ்டம் கூட வேலை செய்ய முடியாமல் போகும். விமானம் கிளைம்ப் ஆல்டிடியூட் அடையும் போது பவர் தேவைப்படும். த்ரஸ்ட் டெலிவரி திடீரென குறைய நோஸ் டிப் அல்லது ஸ்டால் ஏற்படும். அதாவது விமானத்தின் முன் மூக்கு பகுதி கீழ் நோக்கி போகும். அதோடு என்ஜினும் ஓடாது. பியூல் சிஸ்டம் ஃபெயிலியர் என்பதால் ஆக்சிலரி பவர் யூனிட்ஸ் எனப்படும் APU மற்றும் பிரேமரைசேஷன் சிஸ்டம்ஸ் இவைகளும் வேலை செய்யாது. இதனால் ராம் ஏர் டர்பைன் ஓபன் ஆகும். இப்படித்தான் ஏர் இண்டியா விமானத்தில் நடந்தது. இவை அனைத்தும் ஒரு நிமிடத்தில் அரங்கேறியவை. இதனிடையே விமானிகளால் என்ன நடந்தது என்பதை உணரவே முடியாது. விமானிகள் மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை அப்பாவி பொதுமக்களும் உணரவே முடியாது. விமானம் விபத்துக்குள்ளாகி முழுவதுமாக எரிந்து அதிலிருந்து கருப்பு பெட்டி பெறப்பட்டாலும் அதில் எந்த தகவலும் இருக்காது. இதனால் இதை எளிதாக விபத்து என்று காட்டிவிட முடியும். அதோடு மென்பொருள் டெக்னிக்கல் ஏரர் என்று கூறி விசாரணையை முடிக்க பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு. இப்பொழுது விபத்திற்கான காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா? இதனால் பயனடைந்தவர்கள் யார், எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் ஏர் இந்தியா அரசிடமிருந்தது. பின்னர் தனியார் நிறுவனமான டாடாவிற்கு விற்கப்பட்டது. அதாவது திட்டமிட்டு விற்கப்பட்டது. மோடி அவர்களின் உற்ற நண்பனான அதானிக்கு தராமல் டாடாவிற்கு தருவதற்கு காரணம் என்ன? இந்த விபத்தை அரசு கையாளும் போது நடந்திருந்தால் அது மோடிக்கு பெயரை உண்டாக்கும் இல்லையா? அதோடு அதானிக்கு விற்று அப்போது இந்த விபத்து நடந்திருந்தாலும் அதானி மோடி தொடர்பு என்பதால் அப்போதும் மோடியின் பெயரே அடிபடும். இதனடிப்படையில்தான் டாட்டாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. டாட்டா இதை வாங்க விருப்பமில்லை என்றாலும் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் மேலிடத்தில் இருந்து வந்தது. விமானங்களுக்கு அதிக மெயின்டெனன்ஸ் செலவாகும் என்பதால் இந்த விமானத்தை டாட்டா வாங்காமல் தயங்கியது. இருப்பினும் மேலிடத்து கட்டளையை ஏற்க வேண்டிய கட்டாயம் அதனால் ஏற்றது. அதற்கு பரிகாரமாகத்தான் இன்சூரன்ஸ் திட்டத்தை முன்வைத்தது மேலிடம். ஹல் இன்சூரன்ஸ் மூலம் 650 கோடிக்கும் அதிகமாகவும், அதனுடன் பயணிகளுக்கான லயபிலிட்டி இன்சூரன்ஸ், விமானத்தில் இருந்த பணம் மற்றும் சரக்குகளுக்கான டிரான்சிட் பாலிசி ஆகியவை சேரும்போது இதில் கிடைக்கும் மொத்த இன்சூரன்ஸ் கிளைம் 1500 கோடியை தாண்டும். இதனால்தான் அதன் இன்சூரன்ஸ் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டது. ஹல் இன்சூரன்ஸ் என்றாலே விமானம் முற்றிலும் அழிந்துவிட்டால் மட்டுமே தரப்படும் அளவிற்கு முழுமையான நஷ்ட காப்பீடு. இதை பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் பெரும் நட்டங்களை தவிர்த்துக் கொள்ள அதிகாரப்பூர்வ ஆக்சிடென்ட்டாக மாற்றி எக்ஸ்பிளேட், அதாவது சுரண்டல் செய்வது வழக்கம். அடுத்தது பலி சடங்கு பற்றி பார்ப்போம். ஏற்கனவே பிபின் ராவத் அவரும் பலி சடங்கு என்று தெரிந்தே ஹெலிகாப்டரில் பயணப்பட்டவர். அதேபோல்தான் முன்னாள் குஜராத் முதல்வரும் பலி சடங்கு என்று தெரிந்தே தங்கள் உயிரை தருகிறார்கள். இவர்கள் வணங்கும் இறைவனுக்கு பலம் சேர்க்கும் விதமாக இத்தகைய பலி சடங்குகள் அரங்கேறும். இதில் பலி சடங்கை அறிந்தே அவர்களின் ஆட்களில் ஒருவர் பயணிப்பார். இதன் மூலம் அவர் அந்த இறைவனுக்கு உகந்த ஆத்மாவாக கருதப்படுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. இதனாலேயே பலியை ஏற்றுப் பயணப்படுவார்கள். பெரும்பாலும் அவர்கள் வேலை முடிந்ததும் இத்தகைய சடங்கை ஏற்றுக்கொள்ள தாமாக முன் வருவார்கள். இது ஒரு ஒப்பந்தம் போல் முன்கூட்டியே அவர்களின் இரத்தத்தை பலியாக தந்து ஆரம்பத்திலேயே ஒப்பந்தம் போட்டிருப்பார்கள். அதோடு பேடேக் எனும் புல் ஆத்தோரிட்டி டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் எனப்படும் இயந்திர அமைப்பு எந்த நேரத்திலும் என்ஜின் பைராமீட்டர்ஸ் கண்காணிக்கும். அதைத் தவிர இந்த என்ஜின் JEX-1B ஜெனரல் எலக்ட்ரிக்கின் அல்ட்ரா சிஸ்டம் மாடல். அப்படி இருக்க 2 என்ஜினும் ஒரே நேரத்தில் எப்படி ஃபெயிலியர் ஆகும்,
அதுவும் டேக் முன்னதாக அனைத்தும் ஓகே என கூறப்பட்ட பின்னர் ஃபெயிலியர் என்றால் இது முன்னமே திட்டமிடப்பட்டது. விமானம் பறந்து விபத்துக்குள்ளான நேரம் 1:39 பிற்பகல். இதன் கூட்டுத்தொகை சரியாக 13 வரும். இந்த 13 என்பது அவர்களின் பலியிடும் நேரத்தை குறிக்கும். பிபின் ராவத் பலி சடங்கு நேரமும் சரியாக உச்சிவெயில் நேரமான 12:10. இதன் கூட்டுத்தொகையும் 13 ஆகும். மனிதர்களைக் கொல்வதும் அதன் மூலம் பெறப்படும் ஆற்றலும் அவர்களின் இறைவனுக்கு படைப்பது அவர்களின் கடமை. ஒரு சாதாரண தண்ணீரின் மூலம் இந்த விபத்து பலி நிகழ்ந்து இருப்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?